என்ன ஆச்சு? ரேஸ் ஆரம்பிச்சு 5ஆம் நிமிஷம் ஃபோன் பண்றான் காஞ்சிபுரத்துல இருந்து. சார் உங்க பையன் காலேஜுக்கு வந்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க சார். ஏதோ பேய் பூதத்தை பார்த்தா மாதிரி அலறாங்க. காலேஜோட அட்மாஸ்பியரே கெட்டு போச்சு சார். That's why we have dismissed him. சார் அதுவும் இல்லாம இவருக்கு உங்க பையனுக்கு ஆகாது சார். அதை மனசுல வச்சுட்டோ என்னமோ தெரியல. நேத்துக்கு ஸ்போர்ட்ஸ் பார்க்க வந்த இவருடைய 5 வயசு பையனை அவங்க ராகவன் என்ன பண்ணான்னு தெரியல சார். நேத்தில இருந்து அந்த பையன் சிங்கம், புலி, கரடி இப்படிதான் கத்திட்டு இருக்கான் சார். ஏன் சார் உங்க பையன் எப்படி இருக்கான் இப்போ? இன்னைக்கு காலையில எழுந்ததும் அணில் மாதிரி கூ கூ அப்படின்னு கத்துறான் சார். ஐ திங்க் ஈவினிங்குள்ள சரியாயிடும் நினைக்கிறேன். ஏண்டா ராகவா, அவன் சொல்றதெல்லாம் நிஜமாடா? அப்ப எனக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாதுப்பா. நான் இவங்களை பார்த்ததே கிடையாது. சார் இவன் புடுக்குறான் சார். சார் சார் நேத்திக்கு ராகவா காலேஜ்ல கிளாஸ்ல பேசிட்டே இருந்தான் சார். ராகவா பேசாதரா, கெட் அவுட் ஆஃப் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லி போர்ட்ல எழுதிட்டு இருந்தேன் சார். இவன் போயிட்டா நான் திரும்பி பார்க்கறேன். உண்மையில சொல்றேன் சார், என் பொண்டாட்டியோட தாலி பாக்கியம் தான் சார் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். ஏன் சார் என்னாச்சு? கிளாஸ்ல முதல் பெஞ்சில இருந்து கடைசி பெஞ்ச் வரைக்கும் 125 ராகம் உட்கார்ந்து எங்களை எந்த ராகம் சார் வெளியில போக சொல்லுன்னு ஒரே கோரஸ்ல கேட்கிறான் சார். That is why we are dismissed him. டிஸ்மிஸ்ஸா? சார் இவனை காலேஜுக்கு அனுப்பாதீங்க சார். இவனை காலேஜுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நாங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடுவோம். இவன் மனுஷனே இல்லை, பேய், பூதம், பிசாசு. உங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு? ராகவா, என் நெஞ்சில கை வச்சு சொல்றேன், உன்னை எனக்கு பிடிக்கல, நீ காலேஜுக்கு வர வேண்டாம். நீங்க சொல்லுங்க. ராகவா, என் நெஞ்சில கை வச்சு சொல்றேன், உன்னை எனக்கு பிடிக்கல, நீ காலேஜுக்கு வர வேண்டாம். ஓகே சார் நெஞ்சில கை வைக்காதீங்க சார். நல்லா டைட் பண்ணு. என் நெஞ்சில கை வைக்காதீங்க சார். சார் 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 நெஞ்சில அந்த கை எடுக்காது. ராகவா, என்னடா இது? டேய், அவங்க கையை சரிப்படுத்தல, அப்புறம் என் கையை ரத்தத்தை பிடிச்சு நான் செத்து போயிட்டேன். அம்மா, தாய் பாசத்தால் என்னை கட்டி விட்டீர்களே தாயே. பேய், பிசாசு, பூதம். வேண்டாண்ணா. யார் நீ? அப்பா நான் உன் பையன். உண்மையை சொல்லிட்டா வேணாப்பா, இந்த அடிக்கிற வேலையில வச்சுக்காத. மாப்பிள, எங்களுக்கு வலிக்கிறது மாப்பிள. மாமா என்ன சொல்றேன்? ராகுல் அடிச்சா உங்களுக்கும் வலிக்கிறதா? மாப்பிள, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா முதுகுல பாருங்க. ஏண்டா ராகவா, பிட்டுக்கு மனசு வந்து பிறம்படிப்பட்ட கதையா போச்சடா உன் கதை. ராகவா, நீ கடவுளா இல்ல சைத்தானா? என்னால புரிஞ்சிக்க முடியலடா. காலேஜில் இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டா. உனக்கு படிப்பு கிடையாது. இனிமே யாரா உனக்கு வேலை கொடுப்பா? இனிமே யாரா உனக்கு பொண்ணு கொடுப்பா? என்னடா பண்ண போற நீ? நமக்கு இருக்கிறதா ஒரே பையன், அவனுக்கு எப்படி ஆகணுமா? ராகவா, நீ உள்ள போடா. நீ போடா உள்ள. உன் அப்பா கிட்ட நான் பேசுறேன். போடா. ஹலோ ராமானுஜம். டாக்டர் வாங்க. நம்ம ராகவ மூளை எக்ஸ்ரே பார்த்துட்டு டாக்டர் கபாலமூர்த்தி என்ன சொன்னார்? டாக்டர் கபாலமூர்த்தி ஒரு பெரிய நியூரோ சர்ஜன் தான். பட் ராகுனோட மூளை எக்ஸ்ரே அவர் மூளையை குழப்பிடுச்சு. இப்ப அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கார். டாக்டர் என்ன சொல்றீங்க? சாதாரணமா மூளை எக்ஸ்ரே வச்சு தான் அவர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதே வழக்கம். ஆனா அந்த எக்ஸ்ரே வச்சுட்டு அவர் யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார்? புரியலையே. எக்ஸ்ரே எடுத்ததுன்னு ராகுனோட மூளையை தான். ஆனா அதுல விழுந்திருக்கிறது திருவிளையாடல் படத்துல KP சுந்தராமல் நடிச்ச ஔவையார். இப்ப சொல்லுங்க, அவர் யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? KP சுந்தராம்பாலுக்கா இல்ல ஔவையாருக்கா? ராமானுஜம், நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. ராகவனை குணப்படுத்த மருத்துவ சாஸ்திரத்திலேயே இடம் இல்லை. அவனுக்குள்ள இருக்கிறது வேற யாரோன்னா எஸ், நம்மால ஜீர்ணிக்க முடியாத ஒரு சக்தி. சிலர் பேயின்னுவாங்க, சிலர் பிசாசுன்னுவாங்க, சிலர் சைத்தானுவாங்க, ஏன் கடவுள்னு கூட சொல்லலாம். கடவுளா? எஸ். கிருஷ்ண மண்ணை சாப்பிட்டுட்டு வாயில உலகத்தை காட்டினதா கதையில கேள்விப்பட்டு நம்மள சந்தோஷப்பட்டிருக்கோம். ஆனா அவனை பெத்த தாய் அசதியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவன் மனசு எப்படிலாம் பாடுபட்டு இருக்கும். ஐயோ என் மகனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எப்படிலாம் துடிச்சிருப்பா. அவளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண பேயா இல்ல பிசாசா இல்ல கடவுளா? டாக்டர், அப்ப ராகவனுடைய கதி? ராகவனுக்கு பிடிச்சிருக்கிற பேயா இருக்கும் பட்சத்துல நாம சந்திக்க வேண்டியது ஒரு எக்ஸார்சிஸ்ட்.